SS Music presents Four Kanda Singham celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi. வில்லன் அடிக்கணும் சார், நீங்கள் அது எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு தலையை கொண்டு முட்டணும் சார் அப்படின்னு, இந்த கேபிள் சப்போர்ட்டில் பண்ணணும் அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஆனால் அந்த படத்தை அந்த தேட்டரில் அந்த ஷார்ட்டு கிளாப்ஸ் அடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அது ஃப்ளையில் அப்படி ஃபிஷ் மாதிரி போய் அடிப்பார். நான் அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு நானே மானிட்டர் பார்த்து கிளாப்ஸ் எக்ஸ்ட்ரானர் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயத்த அதோடைய பக்தி மேலே அதிக செலுத்தி அது எப்படி எக்ஸிபிஷன் எப்படி ஸ்கிரீனை கொண்டு வரதுல நம்பர் 1 இன்றைக்கி நான் இந்தியாவில் பார்த்த மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த நடிகர். 100% இது வரைக்கும் நான் அதிகமாக நான் டூப் போட்டதே கிடையாது அவருக்கு. எல்லாமே என் படத்தில் எல்லாமே ரியல் ஸ்டார்ஸ் தான். ஆமாம், அப்படி ஒரு டெடிக்கேஷன் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய ஹீரோஸ் ஒர்க் பண்ணேன். ஒரு டெடிக்கேஷன்ன்றது வந்து நம்பிக்கையோடு செய்கிற ஒரே ஒரு ஹீரோனா அது சூர்யா சார் தான். எவ்வளோ ஹீரோக்கள் பார்த்துருக்கேன். அவர் டக்குன்னு ஹலோ பிரதர், இவர் என்னோட ஃப்ரெண்ட், நீங்கள் ஏன் ரியலாக அடிக்கிறீங்கன்னு கேட்டார். இது அந்த எங்கள் ஸ்டண்ட் யூனியன் 50வது பொன்விழா நடக்கும்போது என்னை பற்றி ஒரே 2 எல்லாருமே பேசினாங்க. கனல் கண்ணன் ஆலம் விழுது மாதிரி இருக்கும் கனல் கண்ணன். இன்று அவருடைய கிளைகள் தான் நிறைய இருக்கிறது. ஆலமரம். ஆமாம், ஆலமரம் போற கனல் கண்ணன். இங்கே எங்கே சென்றாலும் அவருடைய கிளைகள் தான் இருக்கிறதுன்றாரு. எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை. சூர்யா சார் இப்போதான் சொல்கிறேன். தேங்க்ஸ் சார் சூர்யா சார். இதான் சொல்கிறேன். சூர்யா சார் பற்றி வேணா ஒரு விஷயத்த வந்து கையில் எடுக்க மாட்டார், எடுத்தால் கண்டிப்பாக அதில் ஜெயிச்சு காட்டுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு கங்குவான்னு ஒரு பீரியடை கதை எடுத்திருக்காரு. 100% மிகப்பெரிய லெவலில் பண்ணியிருப்பார், மிகப்பெரிய லெவலில் ஆக்ஷன் வருவார். எனவே அந்த படம் வெற்றி பண்ணும். சார், நான் வந்து உயிரிலே கலந்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் சார். 2000 ஆல்மோஸ்ட் 24 வருஷம் பின்னாடி நம்ம பார்க்கும்போது நீங்களும் சூர்யா சாரும் அசோசியேட் பண்ண படம் உயிரிலே கலந்தது. ஆமாம் சார், ஞாபகம் இருக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா அவர் அப்கமிங் முதல் படம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பண்ணால் கூட ஒரு ஹீரோவாக ஒரு நல்ல ஒரு பண்ண ஒரு படம். இந்த படத்தில் வந்து அப்போ நான் பயங்கர இந்த பக்கம் படையப்பா, இந்த பக்கம் முதல்வன், அப்போ ஒரு சின்ன படம் வந்து உள்ள மாட்டுது எனக்கு. அதை ஒர்க் பண்ணிவிட்டு பாதி அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு ஓடுவேன், அப்படி ஓடுவேன். நைட் ஷூட் அங்கே இருக்கும், பகலுக்கு அப்படின்னு ஒர்க் பண்ண ஒரு அனுபவம். ஆனால் அப்போவுமே அவர் தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வருவார், நல்லா தெரியும். ஏன்னா அந்த டெடிக்கேஷன் அப்படி இருந்தது, அந்த தொழில் பக்தின்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்துச்சு. ஆனால் அப்போது ஒரு ஸ்பார்க், ஓகே இவர்கிட்ட என்னமோ ஒன்று இருக்கு, அது நீங்கள் பார்த்தீங்களா அப்போவே? அது கஜினி அந்த சப்ஜெக்டே ஒரு மாதிரி இந்த மெமரி லாஸ் கதை. ஃபஸ்ட்டு நான் எடுத்த ஃபைட்டு வந்து அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போகிறாங்களா, அவர் அடிபட்டு இந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்களா, அந்த லீடு தான் எடுத்திருந்தேன். அதில் ரொம்ப அவரை ரொம்ப கேபிள் ஷாட்லாம் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அது முடித்ததுக்கப்புறம் அவருடைய ஒர்க்கு டெடிக்கேஷன்றது நான் அங்கே தான் புரிஞ்சுட்டேன். அதாவது அந்த அந்த படத்துடைய கதாநாயகி வந்து அதான் நயன்தாரா, அவங்க வந்து ஒரு இடத்த சொல்லுவாங்க. எப்படின்னா, மழை பெய்யும், இவர் வில்லன் அங்கேயே இருப்பான். அப்போ சொல்லாப்புல, ஏய் நீ தேடிட்டவன் இவன் தான், இவர் மறந்துடுவார் ஆக்சுவலாக. ஆமாம், அந்த சீன் நல்லா இமோஷன்ஸ் தேடல, பயங்கர எமோஷன்ஸ். அப்போ வந்து நயன்தாரா மேடம் ஒரு ட்ரெஸ் கோட் சரியில்லை அவங்களுக்கு. அப்போது நாங்கள் ஒரு 2 ஷாட் எடுத்துட்டோம். பட்டு டைரக்டர் முருகதாஸ் சார் தான் வந்து எடுத்துட்டு வந்தார். இது சரியில்லை சார், சீனே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படின்னா. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் கொஞ்சம் கிளாமராக இருந்தது, அதை மாற்ற சொன்னார். ஏன்னா அந்த எமோஷனான ஒரு சீன் இந்த இடத்துல அவங்க வந்து இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அது அப்போ தான் நான் பார்த்துக்கிட்டேன், ஆஹா இது உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு விஷயமாச்சு இது. அது ஆடியன்ஸ்க்கு ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்க்ரீன் மேலே இருக்குன்றது கரெக்டாக சொன்னார். ஸோ அப்போவுமே தெரிஞ்சிட்டது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். அந்தளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு நடிகர், பர்சனலும் ரொம்ப நல்ல மனிதர். எப்படி சொல்லுன்னு தெரியல, எனக்கு வந்து அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் கொஞ்சம் பின்னாடி போய் கஜினிக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா, விஜய் சாருக்கும் சூர்யா சாருக்கும் அந்த ரெயின் மழையில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்கள் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருந்தீங்க. அந்த டைமில் ஏதாவது சுவாரஸ்யமாக அந்த செட்டில் நடந்த ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, ஆக்சுவலாக சூர்யா சார் மேலே எனக்கு தன்னம்பிக்கை அதிகம், அவருக்கு கான்ஃபிடென்ட் உண்டு. நாங்கள் அந்த ஆக்சுவலாக அந்த அந்த ரெயின் சீன் இருக்கட்டும், அவரு கூட நாங்கள் வந்து இந்த கொடைக்கானல் அந்த ஃபால்ஸ் மலை மேலே கீழே விழுற ஒரு சீனுக்காக போகும்போது நானும் சூர்யா சார், விஜய் சார்லாம் 3 பேரும் ஒரு ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் இருக்கிறோம். நாங்கள் கீழே ஒரு பெட்டை வச்சு நான் கீழே படுத்தோம். 3 பேரும் பேசிகிட்டே போகிறதுக்காக
அப்போ பேசிட்டே போயிட்டு நைட் ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த காலையில் ஷார்ட் எடுத்துகிட்டு அந்த படம் அவர் இந்த கீழே உள்ள ஃபால்ஸ் ஷாட்லாம் எடுத்து ரொம்ப எமோஷனாக முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் சூப்பர் ஹிட். அப்போது அவருடைய நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, அப்போது பேசும்போது சொன்னார், சார் பெரிய ஹிட் அதில் நானும் ஒரு ஹீரோ சார்னார். ஸோ அப்போ அவருடைய உழைப்போடைய நம்பிக்கை பார்த்தீங்களா எனக்கு. ஸோ அடுத்து அப்படியே ஈக்குவல் எவ்வளோ பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டார். ஸோ அது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அப்போ அவருடைய தன்னம்பிக்கை எவ்வளவு, அவருடைய திறமை மேலே எவ்வளோ தன்னம்பிக்கை இருக்கணும் இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லையா. பியூட்டிஃபுல். ஆனால் இதில் என்ன மிகப்பெரிய சேலஞ்ச் உங்களுக்கு நம்ம பார்க்குறோன்னா ஆஸ் ஆடியன்ஸ், ஒரு ஃபீல் குட் படத்தில் வந்து 2 ஹீரோவுமே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் வைக்கணும். அது எவ்வளோ சேலஞ்சிங்காக எனக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா படம் ரீமேக்னால அந்த கண்டென்ட் இருக்குல்ல உங்களுக்கு, அதனால் யாருமே கேட்க முடியாது எனக்கு இது இவ்வளோ வேணும் கேட்க முடியாது. சார் சேம் டைரக்டர் வேறு. ஸோ வேற ஒரு நியூ டைரக்டர் வந்தால் கூட கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஸுக்கு விஷயம் இருக்கும். இது அதனால ஈஸி அந்த மேனேஜ் பண்ணிட்டேன் நான். மலையாளத்துலேருந்து எடுத்ததுனால ஈஸியா. கரெக்ட். சூர்யா சார் அண்ட் விஜய் சாரோட கெமிஸ்ட்ரி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ 2 பேருமே பட்டிங் ஆக்டர்ஸ், இப்போ 2 பேருமே வேற ஒரு ஸ்டாச்சரில் இருக்காங்க, பெரிய ஸ்டாச்சரில் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள இருந்தது நீங்க பார்த்தது? இல்லை 2 பேரும் பயங்கர க்ளோஸ் சார். நான் தான் அவங்க 2 பேரும் கரெக்டாக பண்ணிட்டு இருப்பேன். இது நான் பயங்கர கலாட்டை ஸ்பாட்டில் கலாட்டை பண்ணிட்டே இருப்பேன். அவங்க 2 பேர்ட்டும் கலாட்டை நான் தான் அதிகமாக பண்ணுவேன். எப்போ அந்த மாஸ்டர் சைலண்டார் அப்படி பாரு, ஏதாவது வாய்விட்டு நம்ம அதை வச்சு பிடிச்சிக்குவார் அப்படின்னு சொல்லுவார். ஹிஸ் ஆக்சுவலாக வந்து விஜய் சாராகட்டும் சூர்யா சாராகட்டும் எனக்கு 2 பேருமே எனக்கு கிட்டத்தட்ட டெடிகேஷன் நம்பர் 1 தான். எனக்கு அதுபடியும் இவர் வந்து அதை ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை மைண்டில் ஓட்டுவார். அப்படி சிட்டிக்கு அடிச்சு ரைட் அப்படி அந்த கான்செப்ட் ஏற்றுவார். பார்க்கலாம், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோடைய ப்ளஸ் நிறைய பின்னாடி படங்கள்லாம் எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அது இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அயனில் வந்து நாங்கள் ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு ஆக்ஷன் சீனுமே நாங்கள் வந்து அயனோட ரசித்தோம் சார். அந்த படமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த காங்கோ லிக்காசியில் அந்த ரூஃப் மேலே இருந்தெல்லாம் கீழே வருது, அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது சார். ஆக்சுவலாக சார் நாங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து நான் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ஜான்சிபார்னு ஒரு சின்ன குட்டி ஐலண்டு, அங்கே ஜான்சிபார் தான் போயிருந்தோம். அப்போ லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ எங்களுக்கு அங்கே ஒரு ஃபைட் மாஸ்டர் தேவைப்படுது எங்களுக்கு. ஏன்னா பிளாக்ஸ் எல்லாம் வேணும், அப்புறம் வந்து பிளாக் சீக்வன்ஸு, அது இல்லாமல் அந்த ட்ராவல் ஜாஸ்தி. அதே கண்ட்ரிலேருந்து ஒரு ரிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் எங்களுக்கு பட்ஜெட்டில் மிஸ் ஆக முடியும். ஒவ்வொரு விஷயமும் அதில் பண்ணும்போது அவ்வளோ அருமையாக பண்ணார். ஒரு ஸ்கிட்டிங் இன்னும் இருக்கும் எடுத்துருக்கோம். அந்த ஸ்கிட் பண்ணும்போது அவங்க ரோப் கட்டினா, அப்போ நான் போய் சார் இந்த ஸ்கிட் இப்படி பண்ணக்கூடாது சார், இப்படி தான் நீங்கள் பண்ணணும், இல்லை அவங்க சொல்ல இல்லை இப்படி தான் பண்ணி தான் சேஃபு. ஏன்னா எனக்கு சூர்யா சார் வேணும், அவங்களுக்கு தெரியாது இல்லையா. கரெக்ட். எனக்கு சூர்யா சார் தான் வேணும், அதுக்காக தான் வந்திருக்கு. அப்படி அந்த ஒர்க்கு பார்த்து நான் ரொம்ப, அதாவது ஒன்மோன்னா போகலாம் அப்படிம்பாரு. ஸோ எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்லாமல் கிளைமேக்ஸ் வந்து நாங்கள் வந்து அது வந்து பாம்பே பக்கத்தில் மால்சத் கார்டன் இடத்துல எடுத்தோம். அப்போது சவுத் ஆப்பிரிக்காலேருந்து அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாம் வர வச்சு, ஏன்னா பிளாக்ஸ் வேணும் இல்லையா. அதில் நாங்கள் எடுக்கும்போது அவருக்கு நைட்டு வந்து இப்போ ஒரு ஹீரோவாக தன்னை தான் நிற்க வேண்டும் என்ற இதுக்காக ரூமில் வந்து மாஸ்டர் இது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்ல மாஸ்டர், நமக்கு இப்படி கரெக்டாக போதில்லை, ஏன்னா டைரக்டர் நான் கேட்க முடியாது சார், கவலையப்படாங்க சார், 100% சூப்பராக வரும், சூப்பர் ஹிட் மூவி சார் அப்படின்னு. ஆனால் அதுலேயும் அப்போ வந்து இப்போ இன்றைக்கி வந்து கேமரா ஃபெசிலிட்டிஸ்லாம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி எல்லாமே ஒரு கேரக்டர் நான் ஒரு ஷார்ட்ஸ் மிஸ் ஆனால் கூட கிராப் பண்ணிலாம் மேக்ஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. அன்றைக்கி வந்து எல்லாமே ஃபிலிம், சிஜிக்கு போனால் கூட அவ்வளோ ப்ராப்பராக வராது. அப்போது நான் ஒரு 16mm ஃபோட்டோஸ் எனக்கு கேமரா. லாஸ்ட் டைம் வந்து வில்லன் அடிக்கணும் சார், நீங்கள் அது எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு தலையை கொண்டு முட்டணும் சார் அப்படின்னு, இந்த கேபிள் சப்போர்ட்டில் பண்ணணும் அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஆனால் அந்த படத்தை அந்த தேட்டரில் அந்த ஷார்ட்டு கிளாப்ஸ் அடிச்சிருப்பாங்க, அப்படி ஃப்ளையில் அப்படி ஃபிஷ் மாதிரி போய் அடிப்பார். அது நான் என் ஸ்டண்ட் கூட இப்படி தான் காமிச்சாப்பில். ஆனால் அவர் வந்து அந்த கையை பின்னாடி போய்ட்டு அது ஃபிஷ் மாதிரி அடித்தார்.
நான் அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு நானே மானிட்டர் பார்த்து கிளாஸ் சார் எக்ஸ்ட்ரானர் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயத்த அதனுடைய பக்தி மேலே அதிக செலுத்தி அதை எப்படி எக்ஸிபிஷன் எப்படி ஸ்கிரீனை கொண்டு வரதுல நம்பர் 1 இன்றைக்கி நான் இந்தியாவில் பார்த்த மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த நடிகர். ஆக்ஷனுக்கு அவரே வந்து டூப் போடாம நானே பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெடுவாரா? 100% இது வரைக்கும் நான் அதிகமாக அவருக்கு நான் டூப் போட்டதே கிடையாது. அவருக்கு எல்லாமே என் படத்தில் எல்லாமே ரியல் ஷார்ட்ஸ் ஆகலாம். ஆமாம் சார், நீங்கள் சொன்னீங்க, ஒரு கதை சொல்லிட்டீங்க, அதுக்கு சம்மந்தப்படுத்தி நாங்கள் ஒரு எல்இடி வச்சுருக்கோம், அதை பார்த்துடலாமா? ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சீன்ஸ் அண்ட் கேவி ஆனந்த் சாரை வந்து சொல்லி ஆகணும் இந்த தருணத்தில். ரொம்ப ரொம்ப நாங்கள் மிஸ் எனக்கு பிடித்த ஒரு இயக்குனரில் அவர் ஒருத்தர். சினிமா நல்ல ஒரு கேமராமேன் தான் அவர். நம்ம மிஸ் பண்ணுறோம் நம்ம எல்லாருமே. wherever he is நம்மள பிளஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிற நம்பிக்கையோட இந்த சீன் தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் சார். அந்த பொண்ணை பார்த்து இல்லை அப்படின்னு பண்ற அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும். ஸோ இந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அலாங் வித் ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஆஸ் அன் ஆக்டர்? 100% ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த கேர்ள் இருக்காங்களா, அவங்க பேசிக்கலி அந்த பொண்ணு வந்து ஃபைட்டர் கிடையாது ஆக்சுவலாக. அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே, நிஜத்தில் அந்த நிஜத்தில் ஆக்சுவலாக வந்து அவங்க ஜோனஸ் பார்க்குற சாஃப்ட்வேரில் சீனியர் ஆஃபீஸர். அவங்க ஏதோ நடிப்பு ஆர்வத்தில் வந்துட்டாங்க. வந்து அவங்க நான் என்ன நல்லா ஃபைட் பண்ணுவான்னு பார்த்தா அந்த அம்மா ஹவு வாட் பஞ்ச் வாட் ஹவ் அப்படிங்குது. அது பிறகு 1 டே ஃபுல்லாக அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் அது பக்கா பண்ண. ஆனால் நல்லா பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா பண்ணாங்க, நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. இதுல வேற அவருக்கு கையில அடிபட்டது அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். இந்த ரூஃப் மேல இப்படி. ஆமா ஆமா அதுதான். ஆமா ஏன்னா அந்த டிப் எல்லாம் அந்த புதுசா போட்ட ரூப் பார்த்தீங்களா, அதில் கழிச்சார் சின்ன கிராச்சஸ் தான். அதுவும் அவருடைய படங்களில் அவர் மைல்கல்லான படம். அந்த மைல்கல்ல நானும் ஒரு சின்ன ஒரு கிரீடத்தில் பங்காக இருக்கிறது. ஸோ நைஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ. பட் ஆல்சோ டெல் அஸ், எவ்வளோ டெடிக்கேஷன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, பட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவார் ஒரு சீனுக்கு? 2 விஷயம் சினிமாவில் இருக்குது. நான் நிறைய ஹீரோஸ் பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் எல்லா சூப்பர் ஸ்டாருக்குமே நான் பண்ணிட்டேன். எல்லாருமே மேக்ஸிமம் பண்ணிட்டேன். இவருடைய ஒரு விஷயத்த சொன்னால் என்னை நம்பிடுவார். எனக்கு அதான் ஆச்சரியம். அது இவ்வளோ ஈஸியாக எடுக்கிறீங்க, ஆனால் நான் சொல்லிவிடுவேன் இது கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்கு, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிமே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, நாங்கள் ஓகே இந்த சப்போர்ட் கொடுப்பீங்களா அதை சொல்லுவார். அப்படி ஒரு டெடிக்கேஷன் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய ஹீரோஸ் ஒர்க் பண்ணேன். ஒரு டெடிக்கேஷன்ன்றது வந்து நம்பிக்கையோடு செய்கிற ஒரே ஒரு ஹீரோனா அது சூர்யா சார் தான். சார் கிட்ட நீங்கள் ரொம்ப, எனக்கு சூர்யா சார் கிட்ட இது ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு சீனியர் என்ற ஒரு ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியாகிட்ட இருக்கும். கனல் கண்ணன் இதை கரெக்டாக செய்வார்ன்ற ஒரு விஷயம் அவருக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜெய்பீம். கரெக்ட். ஜெய்பீம் படத்தில் வந்து அந்த போர்ஷன் தமிழில் வராது ஆக்சுவலாக, இந்திக்கு எடுத்த போர்ஷன். அது இன்னொரு போர்ஷன் இருந்தது, அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு. அது ஏன்னா ஒரு லாயர் வந்து ஒரு ஒரு கல்யாணத்தை ஒரு பிரச்சனைக்குரிய கல்யாணத்தை நடத்தி வைப்பார். அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டியான ஒரு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஆமாம். ஸோ ரியாலிட்டி மிஸ் பண்ணக்கூடாது, அதில் ஒரு கமர்ஷியல் கலந்த ஒரு ஆக்ஷன் இருக்கணும். அதை பண்ணி முடிச்சுட்டு அங்கே நான் ஆன்லைன் பண்ணி எடிட் பண்ணி காமிச்சிட்டு சவுண்ட்லாம் போட்டு காமிச்சோன்னே 2 டேஸை சூப்பராக எடுத்து கொடுத்தீங்க, போட்டு மாங்கு நம்மளை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு போனார். ஸோ அப்படி ஒரு டெடிக்கேஷன். அது என்ன சொல்லும்போது நான் சிரிச்சிட்டேன். என்ன சார் கேட்டேன். அதில் எனக்கு விவேக் சார் வந்துட்டார். ஒரு அப்படியே ஒரு போயிடுச்சு, 1.5 days தான். ஸோ அவ்வளவு என் மேலே ஒரு நம்பிக்கை வைத்துக்குரிய ஒரு கதாநாயகன் அவரை சொல்லுவான். ஸோ அவருடைய டெடிக்கேஷன் தான் என்னென்னா, அவர் முடியாதுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக பண்ண முடியாது. கண்டிப்பாக என்ன 100% தானே. அந்த சிங்கம் 3 அவருடைய கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச அவர்கிட்ட நான் நிறைய ஹீரோக்களை பார்த்துருக்கேன். ஆன் ஸ்பாட் கேன்சல், அதாவது கத்திருக்காங்க. மாஸ்டர் அவன் பண்ணுற தப்புக்கு என்ன கத்துவாங்க, மாஸ்டர் எங்கேன்னு கத்துவாங்க. அது நான் ஹீரோக்கெல்லாம் பேர் சொல்ல விரும்பலை. ஓகே. சில ஹீரோஸ் வந்து எங்க மாஸ்டர் கூப்பிடியா, வேலை தெரியலாம் கூப்பிடு அப்படிலாம் பேசிருக்காங்க. அங்கே நடக்க தவறுக்கு அந்த ஒரு 2 ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ நான் சிங்கம் 3ல் வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப பரபரப்பாக எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த வில்லன் பாம்பே அவர் வந்து பேசிக்கலி பயங்கர பாடி பில்டர். அவர் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்டண்ட் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். அந்த ஒரு சீக்வன்ஸில் வந்து ஹீரோ அவரை கிக் பண்ண செஸ்ட்டில் கிக் பண்ணும்.
அப்போது நான் ரெடி சார், நான் சொல்கிறேன். அது வந்து நான் ரொம்ப சார் நீங்கள் கிக் பண்ணும்போது சார் முன்னாடி வருவார், நீங்கள் கிக் பண்ணணும், கான்டாக்ட் லெவல் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், இது வந்து நீங்கள் தாண்டக்கூடாது அப்படின்ட்டேன். சார் ஓகே ஓகே ஓகே. நான் ரோல் கேமரா, ரோலிங், ஆக்ஷன். அவர் ஆக்ட் பண்ணல, வில்லன். இவர் மூவ் ஆகிட்டார். அவர் ப்ரீத் எடுத்து 3 செகண்ட் கழிச்சு மூவ் ஆகிட்டார். ஸோ அவருடைய மார்க் மிஸ் ஆகிடுச்சு. இவர் மார்க் கிக் வந்து செஸ்ட்டில் விழுந்து அப்படியே சூர்யா சார் பேலன்ஸ் ஆகி அவுட் ஆகி வேறு எந்த ஹீரோன்னு தலையில் வந்துருப்பாங்க. அப்படி மேனேஜ் பண்ணி காலை வச்சு மேனேஜ் பண்ணிட்டார். நான் உன்னை ஆஹா ஷூட்டிங் பேக்கப் ஒன்று எங்கே எனக்கு லெப்டேட் இவ்வளோ நினச்சேன். ஆனால் சார் அவருடைய அதுதான் சார் எனக்கு சத்தியமாக இன்றைக்கும் எவ்வளோ ஹீரோக்கள் பார்த்துருக்கேன். அவர் டக்குன்னு ஹலோ பிரதர் யுவர் மை ஃப்ரெண்ட், என்னோடய ஃப்ரெண்ட், நீங்கள் ஏன் ரியல் அடிக்கிறீங்கன்னு கேட்டார். எது நான் இப்போது வேறு ஒரு ஃபைட் மாஸ்டர்னா என்ன பண்ணுவாங்க, ஓ முட்டாள் அறிவு இருக்கா, எப்படியா ஹீரோ அடிக்கலாம், நீ புத்தி இருக்கா அப்படியே கேட்பாங்க. அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க, நீ ஒழுங்கு நடிக்க தெரியுமா, அது அப்படி தான் எல்லாம் இயற்கையாகவே எல்லாருமே கற்றுவாங்க. நான் வந்து கற்ற முடியாது. ஏன்னா இன்னும் 7-8 days ஒர்க் இருக்குது. நான் ஒரு திட்டேன்னா அந்த ஆள் புதுசு அவன் பயந்துருவான். கரெக்ட். என்னோட ஃபர்தர் ஒர்க் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? கரெக்ட் கரெக்ட். ஐ அம் ரைட்? 100%. ஸோ நான் அப்படியே பேக் வாங்கிட்டு அவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேக் வந்துட்டேன். வந்தோன்னே அவர் ஃப்ரெண்டு சொன்னோன்னே எனக்கு அப்படியே ஃபீல் ஆகிட்டேன். போய் சாரி சார் சரி சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ண, அவரை கூப்பிட்டு பிரதர் ஆக்ஷன் உங்களுக்கு தான் அதான் பண்ணும், ஐ எம் வெரி சாரி வெரி வெரி சாரி. அவர் ஃபஸ்ட் அந்த ஸோ அப்படி ஒரு ஹீரோவை நான் இன்னும் லைஃப்பில் பார்க்குறது கஷ்டம் நினைக்கிறேன் 100%. ஆனால் இந்த சிங்கம் 3 ஆகட்டும், ஆயன், ஆதவன், கஜினி, இது எல்லாத்துலேயுமே ஆக்ஷன் சீக்வன்சஸ்ங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தது. அது உங்கள் ஸ்டன்ட்ஸ்னு தனியாகவே எங்களுக்கு தெரிஞ்சது. அவ்வளோ மாஸ்டர் பீஸ் சீக்வன்சஸ் இது எல்லாமே. ஸோ இதுக்குன்னு ஒரு ரிஹர்சல் செஷன் ஒன்று வைப்பீங்கல்ல, இந்த ரிஹர்சல் செஷனில் நடந்த ஏதாவது ஒரு மெமரி சூர்யா சார் கூட மறக்கவே முடியாது அப்படின்னா ஏதாவது மெமரி இருக்கா? அதாவது நாங்கள் ரிஹர்சல்ன்றது நான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஒரு நாள் முன்னாடி சும்மா ஒர்க்கோடைய கண்டென்ட்டாக தான் நிறைய யோசிப்பேன். கண்டென்ட் இப்படி வந்து இங்கே அடிச்சு இங்கே ஒரு போர்ஷன் வேணும், இங்கே ஒரு பிளாக் உடைக்கணும், அங்கே மேலே வந்து அங்கே ஜம்ப் பண்ணி இங்கே வரணும், இங்கே ஒரு கண்டென்ட்டாக தான் யோசிப்பேன். இப்போ நிறைய பேர் ரிஹர்சல் பண்ணுறாங்க. இந்த ஜென்ரேஷன் ஆல்மோஸ்ட் ஃபைட்டுக்கு முன்னாடி 2 or 3 days ரிஹர்சல் பண்ணுறாங்க. எனக்கு இந்த கண்டென்ட் கிடச்சா போதும். நான் ஏன்னா எனி ஷார்ட் ஒன்று ஏதோ ஒரு டைலாக்ல வந்து அந்த 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 ஸ்கிரிப்டை மாற்றும் இல்லைங்களா, அதனால் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். இதுதானே சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நம்ம இந்த படம் கஜினியில் நான் கிளைமேக்ஸ் பண்ணது, அதாவது நல்லா கேட்டுங்க, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு படம். உள்ளே வந்து அடிக்கிறாங்க வாட்டரு, வில்லன் டுயல் ரோல், இவர் சிங்கர் ரோல் பண்ண போகிறது ஒருத்தன், 3 லேயர்ஸ் எடுக்கணும். ஏன்னா 2 டுயல் வில்லன் இல்லையா, அப்போ நான் 3 லேயர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒரு வில்லனோட எடுத்து இவர் அடிக்கணும், கரெக்ட். அடுத்த வில்லனுக்கும் அவர் இவர் கூட சொல்லணும், அப்புறம் எம்டிஎஸ் ஷாட். ஸோ 3 டேக்ஸ் இவர் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். யார் சூர்யா சார் பண்ணும். அதில் வந்து அவங்க நான் சொன்னல அடிஸ்டாப்ல யார சாரை அவருடைய ஃபுல் எமோஸ்டாக என் தோளில் காய்பட்டு மாஸ்டர் என்ன போட்டு அடிக்கலாம் மாஸ்டர். நான் ஒன்று தலைவா இவ்வளோ தூரம் பண்ணுறதே பெரிய விஷயம், இப்போ அவனை கத்தி பண்ண வச்சிங்கன்னா எல்லாமே குழப்பமாயிடும், அப்படியா இதான் மேனேஜ் பண்ணுங்க. ஸோ அந்த படத்தில் பாருங்கள், அவர் ரொம்ப நான் அவர் சொல்லக்கூடாது, அவர் ரொம்ப அவருக்கு அதாவது கொஞ்சம் அவரை சொல்லி பிரெயினுக்கு கொண்டு வரணும் யார் அந்த வில்லனுக்கு இது. ஸோ அவரை வச்சு அவ்வளோ பெரிய மேஜர் கிளைமேக்ஸை மைலோ கேமரா, அந்த கேமரா பயங்கர எக்ஸ்பென்ஸ், அது அந்த காலத்தை கொடுத்துக்கிறதே பெரிய விஷயம் உங்களுக்கு. ஐயோ அந்த அது ஆனால் ரொம்ப நல்ல ஃபைட் நினைக்கிறேன், ரொம்ப ஹிட், பயங்கர எல்லாருமே அதை எக்ஸ்பென்ஸாக பேசினாங்க. அந்த கேமரா பார்த்து ரிப்பேர் ஆகி போச்சு. ரிப்பேர் ஆகணும்னா மறுபடியும் தலைவலி, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் போது சூர்யா சார் ஒரு கிக் அடிச்சு ஏரில் நிற்பார், சுற்றி ஒரு ஷார்ட் கேமரா வரும். அப்புறம் நான் போய் சூர்யா சார் கொஞ்சம் கேபிள் போய் தூக்குறேன், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிங்க சார். என்ன எப்படின்னாரு, நீங்கள் நிற்கும்போது நான் ஒரு கேமரா ரவுண்ட் வரும், நீங்கள் ஃப்ரீஸ் மாதிரி தெரியும் எனக்கு அப்படின்னா. ஓகே எவ்வளோ நிற்கணும், அது சொல்ல முடியாது சார், கேமரா இவ்வளோ பெரிய ஆளை சுற்றி. ஸோ டெடிகேஷன் அது அவருடைய
தொழில் பக்தி எந்த ஹீரோட்டும் பார்க்காதோ அவரை கண்டிப்பாக பார்த்துருக்கேன். அதனால தான் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க கஜினி அது எல்லாம் சேர்ந்து வரதுக்கு. பட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த கிளாசிக்ஸ் தான். இன்னைக்கு பார்த்தாலுமே அது இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு 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 10 வருஷம் முன்னாடி 16 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். அந்த படம் 20 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 2006 ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபைட் படம் பார்க்க இந்த காலத்து ஃபைட் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக அது எல்லாமே. பட் இப்போ வந்து சாரோட கங்குவா வந்து ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அக்டோபர் 10ஆம் தேதி. அதோட கிளிம்சஸ் ட்ரெய்லர் பார்த்தீங்களா சார்? பயங்கர ஆக்ஷன் சீக்வென்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஆஸ் ஆடியன்ஸ் ஃபீல் ஆகுது. அந்த படம் நான் பண்ணல கண்டிப்பாக அந்த படம். ஏன்னா சூர்யா சார் பற்றி வேணா ஒரு விஷயத்த வந்து கையில் எடுக்க மாட்டார், எடுத்தால் கண்டிப்பாக அதில் ஜெயிச்சு காட்டுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு கங்குவான்னு ஒரு பீரியடை கதை எடுத்திருக்காரு. 100% மிகப்பெரிய லெவலில் பண்ணியிருப்பார், மிகப்பெரிய லெவல் ஆக்ஷன் வரும். எனவே அந்த படம் வெற்றி பண்ணும். வெரி நைஸ். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு அதில் அது எப்படி இருக்குன்னு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அந்த ஆக்ஷன் சீக்வென்சஸ் ஆகட்டும், அந்த பிளாக் ஆகட்டும். ஆமாம். அப்போ அது இல்லாமல் நான் ஒரு இன்னொரு விஷயம் எதற்கு இந்த பாண்டியராஜ் சார் ஒரு படம் பண்ணால எல்லாம் எதற்கும் துணிந்தவன், அதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஹைதராபாத் சம்திங் வந்துருக்கேன், ஃபோன் வந்தது. உடனே நீங்கள் காரைக்குடி வரணும், ஏற்கனவே வேறு ஒருத்தர் எடுத்துருக்காங்க. இல்லை தலைவா, அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து சூர்யா சார் தான் உங்களை தான் சொன்னார், அவர் தான் எடுக்க சொன்னார். ஓ, சூர்யா சார் சொல்லிட்டாரா? சரி, சூர்யா சார் சொன்னால் நம்ம போகாமல் இருக்க முடியல. ஸோ உடனே ட்ரெஸ் விட பை ரோடே போயிட்டேன். இங்கேருந்து பை ரோடு போயிட்டேன். நான் வந்து அந்த எதிர்க்கு ஷெட்டுக்குள்ளே எப்படி போகிறது போகக்கூடாதா, ஏன்னா இவ்வளோ சீன் போயிட்டுருக்கு. நாளைக்கு காலையில் ஷூட்டு சார் பாட்டு போயிடாது. நான் அப்படி அந்த க்ரௌடுக்குள்ளே ரொம்ப லோ லைட்டு பண்ணியிருக்காங்க. நான் சைடு அப்படி நிற்கிறேன். அவர் ஷார்ட்டில் என்னை ஐடென்டிஃபை பண்ணி ரெடி டேக் சொல்லும்போது நிப்பாட்டி என்னை வந்து கட்டி பிடிச்சி 5 மினிட்ஸ் உட்கார வச்சு வீட்டில் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, பசங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருந்தீங்க சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு தான் போகிறேன். ஸோ யார் இப்படி ஒரு ஹீரோ கிடைப்பாரு, அதுதான் ஹஸ்பண்ட் தான். அதனால் ரொம்ப அவருக்கு பிடிக்கும் எனக்கு. சார் நீங்களும் வந்து ரசித்து அவரை வந்து பார்த்து அவரை டிரெக்ட் பண்ணி ஆக்ஷன் சீக்வென்சஸ் அவர் கூட ஒர்க் பண்ணி இப்போ பேசும்போது எங்களுக்கு அவ்வளோ மன திருப்தியாக இருக்குது. இட் ஒன்லி ஷோஸ் நீங்கள் எவ்வளோ வந்து ஆஸ் அ ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் ஆகட்டும், ஆஸ் அ ஸ்டண்ட் டிரெக்டர் ஆகட்டும், நீங்கள் அவரை வந்து எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியுது இதுலேருந்து. பட் ஆல்சோ டெல் அஸ், நீங்கள் ஸ்டண்ட் மாஸ்டரை தாண்டி வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, நாங்கள் ரசிச்சிருக்கோம் ஆஸ் அன் ஆக்டர் உங்களை. பட் இன்னிமே சூர்யா சார் கூட ஒரு ரோல் பண்ணோன்னா எந்த மாதிரியான ரோல் பண்ணோன்னு நீங்கள் நினைப்பீங்க? நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். இல்லை, எனக்கு அவர் கூட பண்ணணும்னா அவரு கீழே நான் அடி வாங்குற ஒரு கேரக்டராக பண்ணணும். ஓ ஆமாம், அடி கொடுக்க சொல்லி கொடுத்த மாஸ்டர் அவர்கிட்ட அடி வாங்கணும். ஓகே, ஏன் சார் அடி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அவர்கிட்ட? அதுதான் இன்ட்ரெஸ்டிங். நம்ம எத்தனை அடி கொடுத்தே இருக்கோம் இல்லையா, அடி கொடுக்க வச்சுட்டே இருக்கோம் இல்லையா. அடி வாங்குறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அவங்க அடி வாங்குற மாதிரி ஆக்ட் பண்ணணும் இல்லையா, அது எவ்வளோ ரியலாக பண்ணணும் இல்லையா, அதான். பட் சூர்யா சார் வந்து ஆஸ் அன் ஆக்டராக நிறைய பேசிட்டோம், அவரோட டெடிக்கேஷனை பற்றி நிறையா பேசிட்டோம், ஆக்ஷன் சீக்வென்சஸில் அவர் எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாருங்கிறத பற்றி பேசிட்டோம். பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஹீ இஸ் ஒன் லெவல் அஹெட் சார், இல்லையா? அதாவது நடிப்பில் பெரிய ஆள் ஆகிட்டாரு. இப்போ பாருங்க, ஒரு பொது சேவையிலையும் பெரிய ஆளாக இருக்கார். ஸோ இஸ் எ கிரேட் பர்சன். ஏன்னா எனக்கு இந்த எங்கள் ஸ்டண்ட் யூனியன் 50வது பொன்விழா நடக்கும்போது என்னை பற்றி ஒரே 2 எல்லாருமே பேசுனாங்க, நிறைய பேர் கண்ணன் அப்படி பேசும்போது நான் வந்து கிரவுண்டை தரையில் ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். நான் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்போது ஆலம் விழுது மாதிரி இருக்கும் கனல் கண்ணன். இன்று அவருடைய கிளைகள் தான் நிறைய இருக்கிறது. ஆலமரம். ஆமாம், ஆலமரம் போகிற கனல் கண்ணன் இங்கே எங்கே சென்றாலும் அவருடைய கிளைகள் தான் இருக்கிறதுன்றார். அது எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை. கிரேட் பர்சன் சூர்யா சார். இப்போதான் சொல்கிறேன், தேங்க்ஸ் சார் சூர்யா சார், இதுதான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் வந்து அவரோட டெடிக்கேஷனை பற்றி சொன்னதுனாலேயே வந்து ஒரு எல்இடி பிக் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை சம்மந்தப்படுத்தி அந்த எல்இடி மட்டும் பார்த்துடலாமா ப்ளீஸ்? சார், உங்கள் ஸ்டண்ட் கொரியோகிராஃபியில் இந்த சீனை வந்து ரசிக்காத யாருமே இருக்க முடியாது. ஆனால் அவ்வளோ இமோஷ்னலான சீன் சார், பாவம் சார். ஆமாம், அந்த சீன் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அந்த அசினுடைய அசிஸ்டன்ட் அடிச்சிட்டேன் நான். சார் அடிச்சிங்க? இதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்டான ஒரு சீன் ஆக்சுவலாக. அப்போ டைரக்டர் சொல்லியிருந்தார், இங்கே இந்த சீனில் நான் கொஞ்சம் வீக்காயிட்டால் கூட இந்த படம் எனக்கு சரியாக போகாது
அப்படி சொல்லியிருந்தார். அப்போ அந்த லீட் எடுத்து உள்ளே வந்து அந்த டெவலப்மெண்ட் ஷாட் எடுக்கும்போது இப்போ இவர் அடித்து போட்டிருப்பாங்களே, ஆமாம், அடிச்சு கவுண்டர் இந்த பக்கம் இவர் அடித்து போட்டிருப்பாங்க. அடிக்கும்போது ஃபுல் டைட்டாக ஆடி ராஜேஷ் சார் தான் கேமராமேன். இந்த அம்மா ஃபுல் டைட். அப்போது இன்றைக்கி மைக்ரோ லென்ஸ்லாம் வரல, இருக்கிற ஜூம் வச்சு ஃபுல் டைட் பண்ணும்போது நான் மானிட்டரை பார்த்து அவங்கள சொல்கிறேன் ஃபுல்லாக மூட். ஏன்னா ஃபைனல் எண்ட் ஸ்டேஜ் அது. இவன் இந்த கை இந்த விரல் போகும், அந்த விரல் போகும், 2 விரல் போகும். அந்த விரல் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸ் ஃபேஸுக்கு போகணும். டைட் அசின் நல்ல மூடு, அம்மா நல்ல மூடுமா அவங்க டிஸ்டர்ப் ஆகிறாங்க. ஏன்னா மானிட்டரில் இவ்வளோ தான் இருக்கும், அந்த ரேஞ்ச் தான் பார்க்குறேன். ஏதோ கட் ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது அசின். ஓகே சார், ஓகே மாஸ்டர். மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகுது. ஐயோ அன்றைக்கி பார்த்தா அவங்க அன்றைக்கி டிஷர்ட் போட்டிருக்காங்க, அந்த ஹிப்பு அவங்க படுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரேமில் அது கிடையாது, ஃபேஸ் மட்டும் தான். அது அவங்க இப்படி இந்த கை போகும்போது இந்த டிஷர்ட் மேலே போகுது, அந்த ஹிப்பு தெரியுது. அதை அவன் அசிஸ்டண்ட் போய் இழுத்து விட்டு ஸோ இது ஏதோ டிஸ்டர்ப் பண்ணால் அப்படி ஷார்ட் எடுக்கும்போது இழுத்துட்டு இருக்கான். வேகம் ஒரு கிக் ஒரு 20 ஃபீட் அப்படியே விழுந்தான். ரியலாவே நீங்க ஒரு ஆக்ஷன் மாஸ்டரா அங்க வந்து வலம் வந்திருக்கீங்க கஜினி செட்ல. கரெக்ட்டா? சூரியஸ்லாம் அப்படியே டெட் சைலண்ட். ஏன்னா எமோஷன் சீன்ல விழுந்தோடனே அசின் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே ஷாக், ஃப்ரீஸ், டேக் ஓகே. அதான்டா சீன். சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ் சார். பட் இவ்வளோ விஷயங்கள் வந்து சூர்யா சார் ரசிச்சு நான் எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பட் நம்ம வந்து செலிப்ரேட்டிங் 49 இயர்ஸ் ஆஃப் சூர்யா சார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா சார்? கண்டிப்பா சார். எஸ், கோ ஃபார் இட். சூர்யா சார், பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி கொடுத்துட்டே இருப்பீங்க. உங்களுடைய மனதிற்கும் உங்கள் செயலுக்கும் எப்போதுமே நீங்கள் ஒரு வெற்றியாளர் தான். இன்னும் பெரிய ஒரு ஹாலிவுட் லெவலில் போயிட்டே இருப்பீங்க. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ எங்கள் டீம் சார்பாக எஸ்எஸ் மியூசிக் சார்பாக ஒரு மொமெண்டோ உங்களுக்காக வச்சுருக்கோம். ஸோ ப்ளீஸ் அதை வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோன்னு நினைக்கிறோம் சார். SS Music presents Porkanda Singham celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi.